தினேஷ் என்றவரோட வெட்டிங் இன்னைக்கு. அதுக்காக ஊர்வலமாக நடந்து போகும்போது பின்னாடி பாடி கார்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. திடீர்னு அவருக்கு உடம்பு முடியாமல் போய் விழுந்துடுறாரு. செக் பண்ணி பார்த்தா அவர் செத்து போயிருக்காரு. இதோடு தான் ஆரம்பிக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிஐடி எபிசோட். இவர் செத்துட்டாருன்னா அடுத்தது என்ன, சிஐடிஸோட என்ட்ரி தானே. அவங்களும் பாடியை செக் பண்ணி பார்க்குறாங்க. பாய்சன் மாதிரி தான் தெரியுது. பிரைட் அங்கேருந்து அழுதுட்ருக்காங்க. என்னோட அப்பா தான் இதுக்கு ரீசன்னு சொல்கிறாங்க. பிரைடோட அப்பா ரொம்ப வசதியானவர், ஆனால் தினேஷ் அப்படி கிடையாது. அவருக்கு பயந்து தான் இவங்க பொடி கார்டெல்லாம் கூட போட்டிருப்பாங்க. ஆனாலும் இவர் செத்து போயிட்டாரு. அப்பாவுக்கு விருப்பம் இல்லாமல் நடக்கிறதுனால அவர் இங்கே வரக்கூட இல்லை. ஒருவேளை பொடி கார்ட்ஸில் யாரோ ஒருத்தர் தான் அப்பா கூட ஜாயிண்ட் ஆகி இதை பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு ஒரு கிரிமினல் ஃப்ரெண்டும் இருக்காரு. அவரை வச்சு கூட இதை பண்ணியிருக்கலான்னு டவுட் படுறாங்க. கிஷோரோட சேஃப்டிக்காக அவர் ஒரு வீட்டில் தனியாக தான் வச்சுருப்பாங்க. இவரோட பேர் கிஷோர் தான். நான் மாருதி தினேஷ்னு சொல்லிட்டேன். இப்போ அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இருக்குது. பாடி கார்ட்ஸோட ஒரு ஆள் தான் அந்த வீட்டை பார்த்துட்ருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு யாருமே அவரை பார்க்க இங்கே வந்தது கிடையாது. பிரைட் மட்டும்தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. டீ அவரே போட்டு குடிச்சுப்பாரு. வீட்டை உடைச்சிட்டு யாரும் உள்ளே வந்த மாதிரி எந்த அடையாளமும் தெரியலை. அந்த பக்கம் ஃபொரன்சிக் டாக்டர் பாடியை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட முடி ஈஸியாக கலண்டு கையோட வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு கீழே கலர் மாறி இருக்கு, மூக்கில் ரத்தம் வடியுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரேடியேஷன் பாய்சனிங் மூலம்தான் அவரை கொலை பண்ணியிருக்கிறதா தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சாப்பாடோ இல்லை குடிக்கிற பொருள் மூலமோ அது உடம்புக்குள்ளே போனால் தான் பயம். அதனால் அவங்க பாட்டுக்கு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஏசிபிக்கு கால் பண்ணி ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஒரு மெஷின் மூலமாக செக் பண்ணும்போது ரேடியேஷன் இருக்கா இல்லையான்றது தெரிய வரும். அது எவ்வளோ இருக்குன்னு தெரிய வரும். இதை சொன்னதும் அவங்களும் அந்த மெஷின் மூலமாக அந்த வீடு ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. பட் அது இங்கே இல்லை. அடுத்து சிஐடிஸில் 2 பேர் ஃபொரன்சிக் டாக்டர்கிட்ட போகிறாங்க. ஒருவேளை நீங்கள் தப்பாக சொல்லியிருப்பீங்களோன்னு ஒரு சிஐடி ஆஃபீஸர் கேட்டதும் ஃபொரன்சிக் டாக்டருக்கு செமையாக கோவம் வந்துடுது. நான் எதையுமே தப்பாக சொல்கிறது இல்லைன்னு சொன்னவர் கிஷோர் வயிற்றோட எக்ஸ்ரேயை காட்டுறாரு. அதுக்குள்ளே பிளாக் கலரில் ஏதோ இருக்குது. ஆட்டோப்சி பண்ணதுக்கு பிறகு தான் அது என்னன்னு தெரிய வரும். ஆனால் அவரோட டெத்துக்கும் இதுக்கும் நிச்சயமாக சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாரு. அதே நேரம் விக்டம் வீட்டில் டேபிள் கீழே ஒளிச்சு வைக்கப்பட்ட ஒரு பொட்டில் ஒன்று கிடைக்குது. அதை செக் பண்ண போதும் அதில் ரேடியேஷன் இல்லை. பாடி கார்டுக்கு அது என்னன்னே தெரியலை. வெட்டிங் வந்த எல்லாரையும் பிரைட்டையும் சேர்த்து விசாரிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஃபொரன்சிக் டாக்டர் ஆட்டோப்சி பண்ணும்போது வயிற்றுல இருந்து முடி கிடைக்குது. இதுதான் அந்த பிளாக் கலர் பொருள். அப்போது சிஐடிஸ் அங்கே வராங்க. முதல்ல கிடைச்ச பொட்டில் என்னென்னு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அது நார்மல் பாய்சன்னு தெரிய வந்திருக்கும். இதுலேயும் ரேடியேஷன் இல்லைன்னு சொல்ல தான் இங்கே வந்திருக்காங்க. அப்போ முடி கிடைச்சதை பற்றி இவங்க கிட்ட சொன்ன ஃபொரன்சிக் டாக்டர் இதில் தான் பாய்சன் இருக்குன்னு சொல்லி அதை செக் பண்ணியும் காட்டுறாரு. அப்புறம் இந்த முடி இவரோடது இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த முடி யாரோடதோ அவரோட உடம்புலையும் பாய்சன் இருக்கும். இந்த முடி இவரோட உடம்புக்குள்ளே போய் 7-8 நாள் ஆகிருக்குன்னு சொல்கிறாரு. ப்ரொடெக்ஷன் கிடைக்க முன்னுக்கு தான் இது நடந்திருக்கு. இந்த முடி ஒரு 45லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிற ஒருத்தரோட வெள்ளை முடி, டை அடித்த முடின்னு சொல்கிறாரு. இந்த பாய்சன் டேஞ்சரஸான பாய்சன். ஸோ யாராச்சும் லெப்பில் இருந்து திடீர்க்கலான்னு சொல்லி அதை பற்றி விசாரிக்க சொல்கிறாரு. இப்போதான் இவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை அந்த பாய்சன் பாட்டில் வச்சிருந்ததுக்கான காரணம் பிரைடோட அப்பாவுக்கு பயந்துதானோ ஒன்று. அடுத்ததா இவரோட உடம்புக்குள்ள அந்த முடி போனது 7-8 நாளைக்கு முன்னாடி. ஸோ அப்போ அவர் இருந்தது அவரோட ஓன் ஹவுஸில். அங்கே போய் செக் பண்ணலான்னு போகிறாங்க. அங்கே பார்த்தா பிரைடோட அப்பா கம்பெனியில் தான் இவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. அவரோட கம்பெனிலேருந்து இவரை வேலையை விட்டு தூக்கினதுக்கான லெட்டர் கிடைக்கிது. அது மூலமாக தான் தெரிய வருது. வீட்டில் எந்த ஒரு சமைக்கிற பொருளுமே இல்லை, ஆனால் பழுதா போன சாப்பாடு கிடைக்கிது. அதோட ஒரு பேக்கில் 1 வீக்குக்கு முன்னாடி டெய்லி ஒரு இடத்துக்கு போனதுக்கான பஸ் டிக்கெட் கிடைக்கிது. ஸோ அந்த இடத்துக்கு இவங்க போகிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே வசதி இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ ஃபுட் கொடுக்குற ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே சாப்பிட்றதுக்காக தான் அவர் இங்கே வந்திருக்கணும். போய் ஃபோட்டோ காட்டி விசாரிக்கும் போது அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு தடவை சாப்பாட்டில் முடி இருந்ததா கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க அங்கே ஒருத்தங்க. ஸோ சாப்பாட்டையே கொட்டியிருப்பாங்க. ஆனால் விக்டம் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. சாப்பிடும்போது முடி இருந்தது தெரியாமல் அவர் ஏன் சாப்பிட்டாருன்னு இவங்க கேட்கும்போது இப்போதான் சிஐடிஸ் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. விக்டமுக்கு கொஞ்சம் மோசமான கண் பிரச்சனை இருந்திருக்கும். அதனால தான் அவர் தெரியாமல் சாப்பிட்ருக்காரு. இங்கே நிறைய பேர் ஃப்ரீயாகவே சமைச்சு கொடுக்கறதுக்காக வருவாங்க. அதில் ஃபொரன்சிக் டாக்டர் சொன்ன அடையாளத்தோட ஒருத்தர் இருக்காருன்னு இப்போ அங்கே இருக்கிற சமையல்காரர் சொல்கிறாரு. ஸோ அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா 4 நாளைக்கு முன்னாடியே ரோடு ஆக்சிடெண்ட்டில் அவர் செத்துட்டதா ஒய்ஃப் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அதை பற்றின கவலை இருக்கிற மாதிரியே தெரியலை.
இப்போ கூட பாட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா அவங்க அதுக்கு ஒத்துழைக்கல. அப்போ பாட்டியில இருந்த ஒருத்தர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. சிஐடிஸ்க்கு 2 பேர் மேலேயும் டவுட் வருது. செத்தவரோட டிஎன்ஏ எங்களுக்கு வேணும்னு கேட்டா இருந்த எல்லா பொருளையுமே எரிஞ்சிருப்பாங்க. ஒரே ஒரு சீப்பு மட்டும் கிடைக்குது. சீப்புல இருந்து முடியும் கிடைக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக ஒரு கேர்ள் சிஐடி ஆஃபீஸர் உள்ள போறாங்க. அப்போதான் ஒய்ஃபோட ஒர்க் ஐடியா பார்க்குறாங்க. அதில் அவங்க லேப்ல ஒர்க் பண்ணுறதா தெரிய வருது. ஸோ இவங்களால அந்த பாய்சனை ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் நெக்ஸ்ட் சீனில் ஃபொரன்சிக் டாக்டர் இதை பண்ணது ஒய்ஃப் இல்லைன்னு சொல்கிறாரு. ஏன்னா செக் பண்ணி பார்த்ததில் முடி வெள்ளையாக இருக்கிறதுக்கு ரீசன் ட்ரக்ஸ் தானே ஒழிய வயசு இல்லைன்னு சொல்கிறாரு. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த பர்சனோட உடம்பு முடி ரெண்டுமே அதிக வயசான மாதிரி இருந்திருக்கு. இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு ஹாலுசினேஷன், கை நடுக்கம் எல்லாமே இருந்திருக்குன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு ட்ரஸ்ட்டில் சமைக்க வரவங்களோட ஒரு லிஸ்ட்டை இவங்க பார்த்துருப்பாங்க. அதில் ஒருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்கும்போதே அவருக்கு கை நடுக்கம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா 3 நாளைக்கு முன்னாடி டெல்லி போனவர் அப்புறம் அவங்களை கண்டெக்ட் பண்ணவே இல்லைன்னு தெரிய வருது. முதல்ல ஒய்ஃபுக்கு ரீச் ஆகிட்டு தான் மெசேஜ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் அவர் கண்டெக்ட் பண்ணவே இல்லைன்னதும் ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேட்டிருப்பாங்க. அப்படி ஒருத்தர் இங்கே வரவே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க. அடுத்து ஏர்லைன்ஸில் கேட்கும்போது அவங்களும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. மிஸ் ஆனவரோட ஒய்ஃப் அழுதுட்டு இருக்கும்போது மிஸ் ஆனவரோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாரு. அடுத்ததாக செக்ரட்டரிட்ட விசாரிக்கும் போது அவர் ஸ்கெடியூலில் டெல்லி போகிற பிளானே இருக்கலைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒய்ஃப் ஏதோ சொல்ல வரவும் அங்கே இருந்த செக்ரட்டரி, பக்கத்தில் நின்ன ஃப்ரெண்டு, அப்புறமா ரிலேஷன் ஆன்ட்டின்னு எல்லாருமே சைகை காட்டுறாங்க. உடனே இவங்க பேசாமல் இருந்துடுறாங்க. டாக்ஸியில் தான் கிளம்பினாரு, நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க ரிலேஷன் ஆன்ட்டி. நெக்ஸ்ட் சீன்லேயே அவர் எங்கெங்கே போனாருன்னு ஜிபிஎஸ் மூலமாக பார்த்துட்டு லாஸ்ட்டாக போன லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அது பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லாத காடு மாதிரியான ஏரியா. அங்கே ஒரு இடத்துல முடி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்ட சில இடங்களில் தோண்டின மாதிரியான அடையாளத்தை பார்க்குறாங்க. இவங்களும் தோண்டி பார்க்குறாங்க. எதுவுமே கிடைக்கல. ஒருவேளை முதல்ல இருந்ததை எடுக்கிறதுக்காக வந்திருக்கலாம். இப்போ பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்கவும் அங்கே போய் பார்க்குறாங்க. 2 கிளாஸ் கிடைக்குது. ஸ்மெல் பண்ணி பார்த்ததில் அவங்க போதை யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு புரியுது. அவர் கூட இன்னொருத்தர் இருந்திருக்காரு. அவர் தான் அவரை கொண்டிருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பகுதியில் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது பொடியும் கிடைச்சிடுது. விசாரிச்சதில் அவர் நிறைய இடங்களுக்கு சுத்தினத்துக்கு ரீசன் ட்ரக்ஸ் டீலர் கிட்ட ட்ரக்ஸ் வாங்குறதுக்கு தானே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பாய்சன் எந்த லெப்பில் இருந்து திருடிப்பட்டதுன்றதும் இவங்களுக்கு தெரிய வந்துடுச்சு. ஆனால் யார் திருடினான்னு தெரியலை. நெக்ஸ்ட் சீனில் ஃபொரன்சிக் டாக்டர் பாடியை செக் பண்ணிட்டு அந்த பாடியில் இருக்கிற ஒரு பூச்சியை வச்சு கன்ஃபார்மாக இவர் செத்து 4 நாள் ஆச்சுன்னு சொல்கிறாரு. இவர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் மண்ணை தோண்டி தேடின பொருளை தேடுறதுக்காக டைம் வேணுன்றதுக்காகவும் கில்லர் தான் இவரை மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கணும். சாக முன்னாடி கில்லருக்கும் விக்டமுக்கும் நடுவில் சண்டையும் நடந்திருக்கு. அவர் கழுத்தில் கீழர் அடையாளம் இருக்கு, முகத்தில் அடித்த அடையாளமும் இருக்கு. இந்த காயங்களை வச்சு பார்க்கும்போது கில்லர் லெஃப்ட் ஹேண்ட் பர்சன்னு தெரிய வருது. அன்னைக்கு ஒய்ஃபுக்கு தண்ணி கொடுக்கும்போது ஃப்ரெண்டை பார்த்துருப்பாங்க. அவர் லெஃப்ட் ஹேண்டால தான் கொடுத்துருப்பாரு. ஸோ அடுத்தே அவர் வீட்டுக்கே போயிடுறாங்க. அவர் ஆல்ரெடி வீட்டை விட்டு ஓடிட்டு இருக்காரு. அவர் ஜிபிஎஸை வச்சு அவர் பிடிச்சிடுறாங்க. அவர் கையில் இருந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா கட்டாக காசு இருக்கு. அடிச்சு விசாரிக்கிறாங்க. விக்டமும் ஃப்ரெண்டும் எல்லா வேலையும் ஒன்னா செய்யற அளவுக்கு க்ளோஸ் ஆனவங்க. 2 பேரும் சேர்ந்து தான் போதையும் எடுத்துப்பாங்க. அப்படி எடுக்கும்போது ஒரு நாள் ஒரு ட்ரக் டீலர் போதையில கோடிக்கணக்கில் தான் ஒரு டீல் பண்ணதா சொல்லியிருப்பாரு. அது நடந்து 2 நாள்லயே அவர் அரெஸ்ட் ஆயிருப்பாரு. ஸோ அந்த காசை இவங்க அடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அவர் வீட்டுக்கு போய் அந்த காசை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா விக்டம் அதை தான் தனியாக அடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. இதனாலதான் இவங்க 2 பேருக்குள்ள சண்டையும் வந்திருக்கும். அந்த சண்டையில் அடிக்கும்போது தான் அவர் செத்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் பணத்தை தேடி எடுத்துட்டு இருப்பாரு. இங்க கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல ஃபொரன்சிக் டாக்டர் இன்னொரு புது விஷயத்த சொல்றாரு. நார்மலா இந்த பாய்சன் கொடுத்தா 3-4 நாள்லயே செத்துருவாங்க. ஆனா இவருக்கு கொடுக்கப்பட்டது ரொம்ப கம்மியான அளவு. ஆனா 20 நாளா கொடுத்துருக்காங்க. இந்த அளவு கொடுத்ததுக்கு காரணமே செத்ததும் அவர் பாடியில பாய்சன் இருக்கிறது தெரியாம இருக்கணும்ன்றதுக்காகத்தான். ட்ரக் டீலர் அரெஸ்ட் ஆனது 1 வீக் முன்னாடி. ஆனால் இது 20 நாளாக நடக்குது. ஸோ ஃப்ரெண்ட் இதை பண்ணலை. ஒவ்வொரு முறை பாய்சன் குடிக்கும்போதும் அவர் முடியல மார்க் வந்திருக்கும். அதை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அவர் குடும்ப ஊரில் இல்லாமல் இருந்த டேட்டில் மட்டும்தான் அவருக்கு பாய்சன் கொடுப்படலை.
அன்னைக்கு அவர் மட்டும்தான் ஊரில் இருந்திருப்பாரு. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரோ ஒருத்தர் தான் இப்படி பண்ணியிருக்கணும். இப்போ வரைக்கும் இவங்க கிட்ட ப்ரூஃப் எதுவுமே இல்லை, ஆளும் யாருன்னு தெரியல. ஸோ அவனையும் வெளியே வர வைக்கணுன்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டு செக்ரட்டரி தான் கொலை பண்ணதுன்னு சொல்ல அவங்க தான் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சிருக்கு, அது மூலமாக செக்ரட்டரி தான் கொலை பண்ணதுன்னு நாளைக்கு எங்களுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப அன்னைக்கு நைட்டே ஃபொரன்சிக் லேப்புக்குள்ள கில்லர் முகத்தை மறைச்சிட்டு உள்ளே வந்து டிஎன்ஏ தேட மறைஞ்சிருந்த சிஐடிஸ் வெளியே வந்து பிடிச்சிடுறாங்க. ரிலேட்டிவ் ஆன்டி தான் இதை பண்ணியிருக்காங்க. மாட்டினதும் கன்னை நீட்டிடுறாங்க. ஆனால் கன்னை தட்டி விட்டு சிஐடிஸ் பிடிச்சிடுறாங்க. அவங்க பொண்ணுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருந்திருக்கும். ட்ரக்ஸ் ஓவர்டோஸ் ஆகி 2 வருஷம் முன்னாடி செத்து போயிருப்பாங்க. ஒரு நாள் அந்த ட்ரக்ஸ் விக்டம் வீட்டில் இருந்ததை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மகளுக்கு இந்த பழக்கம் வரதுக்கு காரணமே விக்டம்னு இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெப்பில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் கூட ஃப்ரெண்ட் ஆகி அப்புறமா அவங்களுக்கு காசு ஆசையை காட்டி பொய்சனை வாங்கியிருப்பாங்க. ஸ்லோ பொய்சனாக கொடுத்தா சாகும்போது பொடியில் கிடைக்காதுன்னு எங்கேயோ படிச்சிருப்பாங்க. அதனால தான் இப்படி பண்ணியிருப்பாங்க. இவங்க பொண்ணு செத்தது கஷ்டம்தான், ஆனால் சிஐடிஸ்ட்டை வந்து இவங்க ஹெல்ப் எடுத்திருக்கலாம். அப்படி பண்ணாதால இப்போ இவங்களுக்கும் தூக்கு தண்டனை தான் கிடைக்க போகுது. இவங்களை அரெஸ்ட் பண்றதோட இந்த கேஸ் க்ளோஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.